ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்கிறது போட்டு தான் செய்ய போகிறோம். பருப்பு போட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, துவரம் பருப்பு அரை கப்பு சேர்த்து ஒரு கப்பு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டெக்ஷனில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே வைக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போடலாம். ஏன்னா இதுக்கு குக்கரில் வச்சா பருப்பு சாஃப்ட் ஆகிடும், அப்புறமா சரியாக வராதுக்கு நம்ம டெக்ஷனில் தான் வைக்கணும். அதுக்கு நம்ம கடலைப்பருப்பு அரை கப்பு, துவரம் பருப்பு அரை கப்பு போட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும் இது. மஞ்சப்பொடி போட்டு இப்போது நான் ஒரு கப்பு பருப்புக்கு 1/4 kg மாவு எடுத்துன்னு இருக்கேன், மைதா மாவு. இப்போ நம்ம ஜல்லியில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது 1/4 kg மாவு. ஜலிச்சுட்டு காட்டுறேன். அதில் எதுனா பூச்சி வண்டு எதுனா இருக்கும், அதுக்கு தான் ஜலிக்கிறது. இதுக்கு நம்ம மாவு சாஃப்டாக பேசினோம். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, இன்னும் சாஃப்டாக வரணும். நம்ம இப்போ மாவு ஜலிச்சாச்சு. இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு இதுலேயும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். இதுனா போட்டு மஞ்சள் வர்றதுக்கு மஞ்சள் பொடி போடுறோம். அப்புறமா கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு. போட்டு நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசலாம். மைதா மாவுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றினா அது குளக்குளன்னு ஆகிடும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசலாம். அதுக்கு பருப்பு வேகட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வைக்கிறேன். இது கோதுமை மாவு மாதிரி தண்ணி வச்சுக்காது. அதுக்கு நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பேசிக்கிறோம். நல்லா பேசிட்டு காட்டுறேன். நம்ம எவ்வளோ இதுக்கு அடிச்சு பேசுகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ பேசிட்டேன். இப்போ நான் பருப்பு விழுந்து பாருங்கள், நுரெல்லாம் வந்து எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி நல்லா அடிச்சு பேசிக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெய் நல்லா ஊற்றி ஊற்றி பேசணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த பருப்பு போட்டு இதுக்கு நான் வெல்லம் சேர்க்கல, கருப்பட்டி தான் சேர்க்குறேன். இதை பிசைஞ்சு வச்சுட்டு ஊட்டும், 2 hour தான் ஊட்டும். ஊற ஊற இது சாஃப்டாக வரும் மாவு.
நல்லா பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். ஓட்டம் நான் இப்போது கருப்பட்டி தான் எடுத்துன்னு இருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு பருப்புக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் போடுறேன். அது டைரெக்டாக அதிலே போடுறதுக்கு நம்ம அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். வேறு ஒரு கப்பில் போட்டு அது வந்து ஒரு பேஷனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். அப்போ எந்த கல் மண்ணும் வராது. ஒன்றரை கப்பு போட்டுன்னு இருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு கொஞ்சமாக தண்ணி பருப்பு முக்கால் சேர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெல்லம் கரைச்சி அதில் ஊற்றலாம். இப்போ பருப்பு கரெக்டாக வந்துடும். சின்ன கிளாஸில் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைய வைக்கிறேன். நல்லா கரையட்டும். கரைஞ்சா தான் அதில் இருக்க கல் மண் எதுனா இருந்துச்சுனாக்கா தூசெல்லாம் செப்ரேட்டாக வந்துடும். பருப்பு முக்கால் செஞ்சுட்டு பிறகு தான் இந்த வெல்லம் கரைச்சி அதில் ஊற்றணும். இது மாதிரி நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். பருப்புலேயே உங்களுக்கு அது கூட அப்படியே வெந்துடும். அது எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு இருக்குது. பருப்பும் முக்கால் சேர்ந்துருச்சு. வெள்ளை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட வைக்கிட்டோம். வெள்ளை வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். அது இருக்கும், அது ஆறட்டும். நம்மளுக்கு இது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் மாவு எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பேசிடுறேன். சாஃப்டாக அரைச்சி பேசலாம். நம்ம இதில் எவ்வளோ அரைச்சி பேசுகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்க இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. கையில் ஒட்டாது, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பிசைச்சிக்கணும். இப்போ பூர்ணத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆற கெட்டியாகும். இல்லை 2 ஏலக்காய், சும்மா ஒரு 2 ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இப்போ இவ்வளோ கெட்டியாக வந்துடுச்சு. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பட் செய்யலாம். அதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துன்னு இருக்கேன். கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கவர் மேலே தடவிக்கலாம். மாவு பூர்ணெல்லாம் ரெடி ஆகி இப்போ நம்ம செய்யலாம். பாக்கி பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணிட்டு அதில் எண்ணெய் தடவின்னு இருக்கேன். நம்ம ஒரு பீஸ் மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அதுமாதிரி எண்ணெய் தடவிட்டு கையிலே தட்டுறேன். நான் கையில் தட்டிட்டு அது சின்ன உருண்டை எடுத்து நான் வச்சு சென்டரில் வச்சு இதுமாதிரி ரவுண்டாக பண்ணுறேன். ரவுண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நான் எடுத்துடுறேன். இது உங்களுக்கு மாவு சாஃப்டாக பிசைஞ்சிங்கனாக்கா கையிலே தட்டலாம்.
திரும்ப ரோல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துட்டு இப்போ உண்டால திருப்பி எண்ணெய் தடவி நம்ம இப்படி தட்டலாம். உங்களுக்கு கை கொட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக பெருசாக தட்டலாம். தட்டிட்ட பாருங்கள். இப்போ தவை வைக்கலாம். ஸ்டவ் மேலே தவை வச்சு தவை மேலே எண்ணெய் போடலாம். எண்ணெய் போடலாம், இல்லைங்க நெய்யும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம தட்டின போட்டு எடுத்து தவாவில் போட்டுக்கலாம். கையில் க்ளீனாக வரும். தவா மேலே போட்டாச்சு. போட்டு உங்களுக்கு இன்னும் தட்டினோன்னாக்கா மெல்லிசாக பண்ணிக்கலாம். நான் 2 சைடும் எண்ணெய் போட்டு சுடுறேன். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் போடலாம். சுட சுட